ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து அளவு எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த அளவு எடுத்ததை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டு வெட்டுறோம். அதே அளவில் நார்மல் கட்டும் ப்ளவுஸும் நம்ம வந்து வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சஸ் கட்டு வந்து நம்ம வெட்டுறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஆல்ரெடி வந்து லைனிங் வந்து வெட்டி வச்சுருக்குது, அதாவது அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம். சுறுசுறுக்காக இருக்குன்னு அயன் பண்ணி வச்சுருக்குது. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், பிரின்சஸ் கட்டுக்காக இந்த பாருங்கள், இந்த ஓரத்தில் எப்போவுமே நம்ம கோடு போடணும். இப்போ பார்த்துங்க, 1/2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி லைட்டாக பார்த்துங்க இந்த கோடு போட்டுங்க. அது அவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சுங்கிறது ஷூராக வேணும். மேலே ஷோல்டர்கிட்ட வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு பார்த்துங்க 14 இன்ச்சு. சரிங்களா? இந்த 14 வந்து பாருங்கள், இப்படி நேராக வச்சு ஒரு கோடு போட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 13. சரிங்களா? இந்த 13ல் பாதி பார்த்திங்கன்னா 6.5. சரிங்களா? தெளிவாக பார்த்துங்க, 13ல் 6.5 வைக்கிறோம். பார்த்துங்க, இந்த 6.5 வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நெக்கு வந்து கீழே வரும், அதாவது லோவாக இருக்கும், 8 இன்ச்சு வரும். அதனால் வந்து நம்ம வந்து 13 வச்சோம்னா தைச்சோம்னா 12 வந்துடும். ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது. அதனால் வந்து நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்க. பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோலுக்காக இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி வச்சுங்க. கரெக்டாக அந்த 6 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 6 இன்ச்சில் இப்படி பிடிங்க. இப்படி கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க பாருங்கள், சும்மா லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து 39 இருந்தது, 3 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 42 வைக்கணும். 42ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 42ல் பாதி பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றளவு கணக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 21 வரும். சரிங்களா? அந்த 21ல் பாதி பார்த்தீங்கன்னா 10 வரும். சரிங்களா? 21 + 3 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 24. 24 பாதியாக போட்டிங்கன்னா பாருங்கள் 12. சரிங்களா? இந்த 12க்கு மார்க் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இங்கே அப்படியே வைங்க, கூட ஸ்கேல் அப்படி வச்சுங்க. பார்த்துங்க, இதுக்கு நேரம் அப்படி வந்து மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துங்க, உங்களுக்கு இந்த வளைவு வந்து வரல அப்படின்னா நான் நார்மலாக போடுவேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாருங்கள், இப்படி வந்து வரைச்சிங்க. சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 33 உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பார்த்துங்க, சொல்கிறேன் ஒரு டைமு. 33 இருந்தது. அந்த 33 பாருங்கள், இப்படி வச்சு இப்படி பாதியாக இப்படி பிடிங்க. இப்படி பார்த்துங்க 16 வரும். சரிங்களா? இந்த 16ல் பாருங்கள், மறுபடியும் இப்படி பிடிங்க. பார்த்துங்க, இப்படி நீங்கள் அழுதிங்கன்னா குழப்பமாக இருக்கும். 8.5 வரும். சரிங்களா? அந்த 8.5லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச், அதாவது 1.5 இன்ச்சு வந்து இங்கே நம்ம ப்ளஸில் வைக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.5 + 1.5, அப்போது 9, 10. சரிங்களா? 10, அப்புறம் பின்னாடி டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு இன்ச்சு, பின்னாடி இந்த இடத்துல டாட் வரும், அதுக்கு ஒரு இன்ச்சு, அப்போ 11 இன்ச்சு இங்கே நம்ம வைக்கணும். பார்த்துங்க, 11 இன்ச்சு வச்சு கோடு போட்டுங்க. புரியலைன்னா இன்னொரு டைம் நீங்கள் அது ரிவல்ஸில் போய் கேட்டுங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. 1க்கு 2 டைம் கூட நீங்கள் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி கோடு போட்டுங்க. இந்த ஸ்கேல் அளவே பார்த்துங்க, இப்படியே வச்சுங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போகிறதுக்காக வச்சுங்க. இதான் நம்ம வந்து ஒரிஜினல் அளவு. அதனால் இப்படி ஒரு கோடு போட்டு இங்கே அர்க்காத் போட்டுங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்கு வந்து, அதாவது ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்காக நம்ம வந்து எவ்வளோ வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 3 இன்ச்சும் வைக்கலாம், 2.5 வைக்கலாம். ஷோல்டரு வந்து சின்னதாக கேட்பாங்க, பெருசாக கேட்பாங்க. நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணும் வைக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா? இது வந்து 2.5 வைக்கலாம். சரிங்களா? 2.5 வச்சு இங்கே பார்த்துங்க, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டேன். இந்த விட்டுட்டு தையலுக்காக இங்கே விட்டுருவேன். அதை கணக்கு பண்ணிவிட்டு பார்த்துங்க, 2.5 நம்ம வைக்கிறோம். ஷோல்டரோட அளவு வந்து நம்ம 2.5 வைக்க போகிறோம். இந்த கழுத்தில் கொஞ்சம் லைட்டாக 1/4 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு, 2.25 வச்சு பார்த்துங்க, இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் கழுத்து வந்து 8 இன்ச்சு வைக்கிறோம். பார்த்துங்க, இப்படி வச்சுங்க, இந்த அளவுக்கு வச்சுங்க. நம்ம கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்கன்னா நம்ம அதிகமாக லென்த்து வந்து வச்சுக்கலாம். அதனால் வந்து 8 இன்ச்சுங்கிறது போதுமான அளவு. கேட்டது நம்ம வந்து வச்சுருக்குறோம். சரிங்களா? அப்புறம் இப்படி வச்சுங்க. பாருங்கள், கோட்டுக்கு நேராக கோடு போடுங்க. இப்படி ஒரு கோடு போட்டுங்க. அதே தான் உங்களுக்கு இந்த இங்கே எப்படி ஸ்கேலை வச்சு பண்ணிங்களோ பண்ணுங்கள். உங்களுக்கு புரியணும் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து
இந்த ஸ்கேலை வந்து வச்சு மறுபடியும் நான் பண்ணுறேன். உங்களுக்கு யூ நெக் வேணால் பாருங்கள், இப்படி கூட தள்ளி வச்சுக்கலாம். இல்லை ரவுண்ட் நெக் வேணாலும் இப்படி வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், அவங்க எப்படி கேட்குறாங்களோ இப்படி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வைக்கிறேன். இது வச்சோம்னா நார்மலாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? இது வந்து பேக் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதை வந்து கட் பண்ணிடுவோம். கோட்டுக்கு வெளியில் வெட்டுங்க. இது வந்து பிரின்சஸ் கட்டு. உங்களுக்கு வந்து எப்படி வெட்டுறதுங்கிறது பார்த்துங்க. கோட்டுக்குள்ளேயே வெட்டிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? இந்த நெக்கை வந்து நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம். இப்படி போட்டுங்க. மேலே போட்டுங்க. அப்படி ஸ்கேலை வச்சுங்க, ஏன்னா நகராமல் இருக்கிறதுக்காக. இப்படி பார்த்துங்க. இது மேலே அப்படியே கோடு போட்டோம். கோடு அப்படியே ஓரமாக அப்படியே துணி ஓரத்தில் அடி போட்டுவாங்க. போட்டிங்களா? இந்த பார்த்துங்க, இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு ஸ்கேலை இப்படி கோடு போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது மேலேயே கோடு போடுங்க. அடுத்து இந்த இடத்துலையும் வந்து பாருங்கள், இப்படி வச்சு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல கழுத்து தெரியுறது இங்கே ஒரு மறக்காமல் இப்படி போட்டுங்க கோடு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம அந்த 1/2 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டுக்குவோம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து 7.5 இன்ச்சு வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷோல்டர் வந்து 13 வச்சாங்க தெரியுங்களா. இந்த ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு பார்த்துங்க, இந்த 5.5 அதாவது 11 இன்ச்சு கனெக்ட் பண்ணோம்னா ஃப்ரண்டில் அளக்கும் போது 11 இன்ச்சு வந்துடும். இந்த 3/4 இன்ச்சுங்கிற மாதிரி பிட்டாக நம்ம வந்து கட் பண்ணிடணும். பார்த்துங்க, 3/4 இன்ச்சுங்கிறது நம்ம வந்து இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்துங்க, இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இப்படி பார்த்துங்க, இப்படி வச்சுங்க. இப்படி கிராஸாகவே வச்சுங்க. இப்படி ஒரு கோடு போடுங்க. நெக் ஏதாவது மாடல் கேட்டாங்கன்னா நீங்கள் டைமண்ட் நெக்கு அப்படி இது வேணால் வச்சுக்கலாம். இது ரவுண்ட் நெக் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க, இந்த ஸ்கேல் மாதிரி இப்படி இது பண்ணிக்கங்க. நான் ஸ்கேல் இல்லாமல் பண்ணுவோம், உங்களுக்கு புரியணுங்கிறது டக்குன்னு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இது பண்ணுறேன். புரிஞ்சுங்களா? பாருங்கள், இங்கே ஒரு அர்க்காத்து போகிறதுக்காக இந்த பாருங்கள் ஸ்கேலை வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன போடுறோம்னா, இந்த டாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இந்த 6 இன்ச்சு தையல் விட்டுருங்க. இல்லை விடாமலும் நீங்கள் பார்க்கலாம், விட்டுட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், புரிஞ்சுங்களா? 9 இன்ச்சு நம்ம வைக்கலாம். அதனால் அந்த டாட்டு மேலே பிடிக்கிற ஷோல்டருக்கு பார்த்திங்களா, அதை கனெக்ட் பண்ணி 9 இன்ச்சில் ஒரு 2 புள்ளி வைக்கிறேன். இப்போ பார்த்துங்க, இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துலேருந்து 4.25 இன்ச்சு வச்சு பாருங்கள், அது நான் போட்டதே வந்துருச்சு. இப்படி ஒரு லைட்டாக ஒரு புள்ளி மாதிரி வச்சுங்க. இப்படி ஸ்கேல் எடுத்துங்க. இப்படி பார்த்துங்க, கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் காட்டுறோம். 4.25 பார்த்துங்க, லைட்டாக தள்ளி வச்சு இது பார்த்துங்க 4.25 பார்த்துங்களா. 4.25 பார்த்துங்க, இப்படி ஒரு கோடு போட்டுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது பிரின்சஸ் கட்டு இப்படி போட்டுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படியே வாங்க, இப்படியே வந்து இப்படியே வந்துடுங்க. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இதுக்கு நேராக கரெக்டாக இப்படி ஒரு கோடு வச்சு போட்டுங்க. இது பார்த்துங்க, இது எவ்வளோ இன்ச்சு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்துங்க 2.5 வைக்கலாம், 2.25 வைக்கலாம். அதை 2.25 வச்சுருக்கிறேன். இப்படி வச்சுங்க. இந்த இடத்துல டாட் ஒன்று போட்டுட்டு இதை தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து வெட்ட போகிறோம். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி கோட்டுக்கு வெளியிலே வெட்டிட்டு வாங்க.
பாருங்கள். இது பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கோட்டு கழுவி விட்டுங்க. கழுத்து வந்து பார்த்திங்கன்னா எதாவது மாடல் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து மாடல் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் வெட்டுறோம், பேசிக்காக தான் நம்ம வந்து வெட்டுறோம். மாடல் எதாவது கேட்டாங்கன்னா நம்ம நெக் வந்து வேறு மாதிரி எப்படி வேணாலும் ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி வேணாலும் மாற்றலாம். அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அவங்க தெரியறதுக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பிரின்சஸ் கட் ஒன்று, நார்மல் கட் ஒன்று நம்ம வந்து வெட்டுறது எப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், பார்த்துங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அர்க்காத் போட்டுங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுங்க, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது கோட்லேயே வெட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே வெட்டிடுங்க, புரிஞ்சுங்களா? இது என்ன பண்ணுறீங்க, இப்படி பாருங்கள், இப்படி லைட்டாக அப்படி வந்து உங்களுக்கு இப்படி வளைஞ்ச மாதிரி, அவ்வளோதான். இப்படி வெட்டிடுங்க, இப்படி வளைஞ்ச மாதிரி இப்படி வெட்டிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வெட்டிட்டோம். இப்போ நம்ம பேக் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கழுத்து வெட்டாமல் இருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தை வந்து நம்ம வெட்டிக்கலாம். பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்க தான் புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது உங்களுக்கு. அப்புறம் ஏதாவது மிஸ்டேக் உங்களுக்கு வந்துடும். எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுங்கிறது தெரியாமல் ஷோல்டர் இறங்குற பிரச்சனை, ஆம்கோல் லூஸ் வர பிரச்சனைலாம் வரும். பாருங்கள், முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம வந்து கை வெட்டுறோம். பாருங்கள், இந்த துணியை வந்து இப்படி மடக்கி போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு பார்த்துங்க, இப்படி வந்து ஸ்கேல் எடுத்துங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. லைட்டாக 1/2 இன்ச்சே போதும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. இப்படி போட்டுங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, சரிங்களா? அந்த 8 இன்ச்சில் வந்து இங்கே பார்த்துங்க 8 இன்ச்சு வேணும். இங்கே ஆம்கோலில் வந்து 1/2 இன்ச்சு போய்டும், அதனால் வந்து 8.5 இன்ச்சு வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க. போட்டிங்களா? இங்கே பார்த்துங்க, இந்த 8 இருக்குங்களா, அந்த 8 அப்படியே இங்கே வைங்க, வச்சு 3 இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு கோடு போடுங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் நான் என்ன பண்ண பாட்டே வாங்க, அவ்வளோதான், இப்படி பண்ணிடுங்க. இப்போ வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா, கை ஓப்பன் வந்து 6.5 இன்ச்சு, அதாவது ஃபினிஷிங்கில் 6.5 வேணும். அதாவது உங்களுக்கு ஒத்தையில் சொல்கிறேன், 6 13, 13ல் பாதி 6.5, சரிங்களா? அந்த 6.5 உங்களுக்கு தேவை. நம்ம 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 6.5 1.5 8 இன்ச்சு வைக்கிறோம், சரிங்களா? இந்த 8 இன்ச்சுக்கிட்ட கோடு போட்டோம். ஏன்னா 1.5 தான் பிடிக்கணும், அதுக்கு மேலே துணி வந்து விட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். துணி அதிகமாக இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள், அடுத்து நம்ம ஆம்கோல் செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இங்கே ஷோல்டர் 1/2 இன்ச்சு நம்ம பிடிக்கப்பட்டு தெரியுங்களா, அதை வந்து இப்படி வச்சுட்டு பாருங்கள், டேப் இப்படி பிடிங்க, இப்படி அழகாக இப்படி ரவுண்டாக பிடிங்க. பாருங்கள், 10.25 வருது, சரிங்களா? நீங்கள் 10 வச்சாலும் ஓகே தான், அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. 4 இன்ச்சுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதே 10.25 வைக்கிறதும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, அதே 10.25 நான் உங்களுக்கு வைக்கிறேன். பார்த்துங்க, இப்படி பிடிச்சிங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி போடுங்க, ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இப்படி ஸ்கேலை வச்சு கோடு போட்டுருங்க. நம்ம 1.5 இன்ச்சு தான் பிடிக்க போகிறோம். இப்படி பாருங்கள், இவ்வளோ தான் பிடிப்போம், அவ்வளோதான். இந்த ஃபினிஷிங், சரிங்களா? இது நீங்கள் கோடு போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை போடாமல் நீங்கள் அப்படியே அடித்தாலும் சரி, இந்த 1.5 இன்ச்சு நீங்கள் எப்போவுமே கணக்கு பண்ணி இந்த ஸ்கேல் கணக்கு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது லூஸுங்கிறது அவ்வளோதான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முடிஞ்சிங்களா? இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நோட்டு அப்படியே பார்த்துங்க. கையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோட்லேயும் வெட்டலாம், கோட்டு உள்ளே வெளியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இது பார்த்துங்க, இதையும் வெட்டிடுங்க. வெட்டிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இப்போ இந்த பீஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி தான் வரும். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைஸை பொறுத்து இருக்குது. சின்ன சைஸ்லாம் வந்ததுன்னா அதுக்கு வந்து வராது. ஆம்கோல் பொறுத்தளவு கொஞ்சம் பெருசாக வந்ததுன்னா நம்ம வந்து இப்படி தான் கட் பண்ணுற மாதிரி வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இப்படி வச்சுங்க, இப்படி வச்சு லைட்டாக அப்படி பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி விட்டு பாருங்கள், இப்படி போட்டுங்க. போட்டு அது மேலே கை இப்படி அமைத்து பிடிச்சிங்க. கை எடுத்திங்கன்னா அங்கிட்டு நவுந்துடும். அதனால தான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன் நான். பாருங்கள், அப்படியே இப்படி திருப்புங்க.
புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். அப்படியே இதை திருப்புங்க, இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கவர் தட்டு எடுக்கிறோம். இது பாருங்க, இந்த இடத்துலேருந்து இந்த 1.5 விட்டுருங்க, 1.5 மேலே விடாங்க, இது லைட்டாக இப்படி எடுத்துருங்க. அவ்வளோதான். இது வந்து அந்த ஃப்ரண்ட் லூஸுங்கிறது வராது. ஒரு சிலர் கம்மியாக எடுப்பாங்க, தாராளமாக 1/2 இன்ச் எடுக்கலாம். இது பார்த்துங்க, அவ்வளோதான். இது எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்டில் லூஸ் வர்றதுங்கிறது வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்டிட்டோம். பிரின்சஸ் கட்டில் வந்து இவ்வளோ தான் வெட்டுறது முடிஞ்சுது. பார்த்துங்க, உங்களுக்கு நான் காமிச்சேன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க ஒரு டைமு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்துங்க, ஸ்லீவ்ஸ் பேக் வெட்டிட்டோம். இங்கே பார்த்துங்க, புரிஞ்சுங்களா? பார்த்துங்க, உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்துங்க, நம்ம வந்து பேக் வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் வெட்டிட்டோம், ஸ்லீவ்ஸ் வெட்டிட்டோம், அவ்வளோ தான் முடிஞ்சுது. இது வந்து லைனிங், அதனால் வந்து லைனிங் வந்து ஃப்ரின்சஸ் கட்டுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரின்சஸ் கட்டுங்கிறது பார்த்திங்கன்னா லைனிங்கில் தான் தைப்பாங்க, நார்மலில் வந்து தைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் தைப்பாங்க. இப்போ வந்து நம்ம லைனிங்கை மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். பாருங்க, இதை எடுத்துங்க, இது போட்டுங்க. இது கொஞ்சம் முன்ன பின்ன சுருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மெயின் வந்து லைனிங் தான் மெயின், நமக்கு கரெக்டான அளவு. இது கொஞ்சம் லைட்டாக மடிப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப இருந்தால் அயன் பண்ணிக்கலாம். இது பாட்டுங்க, அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்படி எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாம். இப்படி ஸ்லீவ்ஸ் வந்து நேராக அப்படி போட்டுங்க, இப்படி போட்டுங்க, போட்டுட்டு பாருங்கள், இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டுங்க. சரிங்களா? மடித்து போட்டும் வெட்டலாம், நீங்கள் எப்படியும் வெட்டலாம். ஸ்லீவ்ஸுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, இப்படி போட்டுங்க. வெளியில் வந்து துணி ஒரு 1/2 இன்ச்சு மாதிரியே விட்டே வெட்டிடுங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள், பேக் வந்து நம்ம வெட்டுறோம். இது வந்து மெயினாக கரெக்டாக பார்த்துங்க, இப்படியே வெட்டிக்கிங்க. இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் லைட்டாக தள்ளி வெட்டிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பேக்கை வெட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து வெட்டிக்கலாம். துணி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வெட்ட முடியுமோ வெட்டிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து எதுக்காக தேவைப்படும். அதனால் வந்து நான் திடீர்னு வந்து நாட்டுவீங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து துணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டணுமோ வெட்டிக்கலாம். அது இப்படி வெட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு தைக்கும் போது அதெல்லாம் வந்து இதாகிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு இப்படி விட்டே வெட்டிக்கங்க. இது ஒரு பாட்டு வெட்டிட்டிங்களா? அடுத்து பார்த்துங்க, இது ஒரு பாட்டு வெட்டுறோம். இப்படி பாருங்கள், இதையும் மேலே போட்டு அப்படியே வெட்டிக்குங்க. இது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைக்கும் போது நம்ம எப்படி இருந்தாலும் வெட்டி தான் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாகவே இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால் இது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிடுங்க. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எல்லாமே வெட்டி முடிஞ்சுது. பிட்டுங்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். தைச்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்கிற பிட்டுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்றுக்கு வந்து நம்ம மிஸ் ஆகிட்டாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைனிங்லாம் வந்து மிச்சம் இருக்கிற லைனிங் எல்லாமே நீங்களும் அதே மாதிரி இதையும் எடுத்து வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா அது இந்த பட்டி பீஸு அதுக்கெலாம் எது தேவைப்படும். நீங்கள் பாட்டு தூக்கி போட்டிங்கன்னா அப்போ நம்ம தேட வேண்டியதாகிடும். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது முடிஞ்சது அப்படின்னா பார்த்துங்க, இதை நம்ம வச்சு கட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எதுவுமே மிஸ் ஆகாது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வெட்டும்போது இந்த மாதிரி வெட்டி கட்டி வச்சிட்டிங்கன்னா எதுவும் மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃப்ரின்சஸ் கட்டுங்கிறது கட்டிங் வந்து முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக இதே மாதிரி தனியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு